அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் பேசுகிறேன் ரவிக்குமார் நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள் நம்ம தைவான்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். தைவான் விவகாரம், சீனா விவகாரம், தொடர்ந்து சீனாவும் ரஷ்யாவும் பெரிய அளவுக்கு உதவி செய்கிறாங்க. தொடர்ந்து ரஷ்யாவுடைய ஏற்றுமதிகளை முடக்கி கொண்டிருக்கிறோம்ன்ற அளவுக்கு அங்கே இருக்கிற எண்ணெய் நிறுவனங்கள் மீது தாக்கல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது உக்ரைன். அது இல்லாமல் அடுத்தடுத்து முன்னேறன்றாங்க. ரஷ்யா தரப்பில் கொடுக்கப்பட்ட அறிவிப்புகள் என்ன, இந்த மாதிரி பல செய்திகளை அதிரடியாக பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்கள், நான் சொல்லும் போது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க எந்த அளவுக்கு பரபரப்பான சம்பவங்கள் பார்ப்போம். ஏன்னா ஒரு பக்கம் அந்த பக்கம் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த தாக்கல் நிலவரம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் அதே சுறுசுறுப்பாக அதே கலநிலவரத்தோடு இயங்கி கொண்டிருக்கிறது இந்த உலகம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் போய் வீடியோ கொடுக்கலாம். முதல் சம்பவம் வரைபடத்தோடு உங்ககிட்ட விளக்கிடலாம். அப்போ தான் உங்களுக்கு நிலைமையை சீரியஸ்னஸ் புரியும். இல்லைனா நீங்கள் அப்படியே ஏதோ நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் பாட்டு கேர்லெஸ்ஸாக போயிடுவீங்க. எப்போவுமே உங்களை பதற்றமடைய வைக்கணுன்றதுக்காகலாம் இல்லை, இருக்கிற சூழ்நிலையே கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக சொன்னால் தான் நீங்கள் அந்த சீரியஸ்னஸுக்கு வருவீங்க. இல்லைனா நீங்கள் பாட்டு சிரிச்சுட்டு விளையாட்டு செய்தின்னு போயிடுவீங்களே, அதுக்காக நான் சொல்கிறேன். உடனே நீங்கள் சீரியஸ் ஆகிடாதீங்க, நம்ம வாங்க சீரியஸாக போகலாம். ஸோ இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா, இந்த வரைபடத்தில் இதுதான் தைவான். அந்த உள்ளெல்லாம் ஏரோ மார்க் போட்டிருக்குல்ல, அந்த ஏரோ மார்க்குள்ளே ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்குல்ல, இது எல்லாமே தைவானுடைய அதாவது அவங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டின்னா அவங்களுடைய கடற்பரப்பு எல்லைகள். அது அவங்க கடற்பரப்பு எல்லைகளுக்குள்ளார CS-5 அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் ஒன்று இருக்குது, இன்னொன்று FFG தைவானுடைய போர்க்கப்பல் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நல்லது தான் அவங்களுக்கு. அதே மாதிரி கீழேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொந்தமான ஜப்பான் கப்பல்லேருந்து மீதி அந்த ப்ளூ கலருக்கெல்லாம் இருக்குது, அதுவும் பிரச்சனை இல்லை. லெஃப்ட் சைடில் மீதி எல்லாம் இந்த சிவப்பு கலரெலாம் என்னப்பா எல்லாம் அதாவது முகம் அப்படியே கோபமாக இருந்தால் இருக்குல்ல, அந்த மாதிரி என்ன சிவப்பு கலர்னு பார்த்தோம்னா அதுதான் போர் விமானங்கள். யாருடையது? சீனானுடைய போர் விமானங்கள். எவ்வளோ தைரியம் பாருங்கள் சீனாவுக்கு, எவ்வளோ தைரியமாக இருந்தால் இங்கே பாருங்கள் உள்ளே வந்துட்டாங்க. ஆனால் இங்கே பாருங்கள் தைவானை பக்கமே வந்துட்டாங்க. அது மேலாம் பாருங்கள் எட்டி பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கிராஸ் ஆகிற கண்டிஷன். அதுவும் ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு மாதிரி அந்த பயிற்சியை ஈடுபடுவாங்கல்ல, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இதுதான் தைவான் வச்சுக்கோங்க, நேரம் இப்படி தாக்கல் சர்ன்னு அப்படியே இப்படி போகிறதான், திரும்பி இன்னொன்று வரதான் சர்ன்னு வரதான், இப்படி போகிறதான். யார் இருந்தாலும் கோவம் வருமா வராதுங்களா? நீங்கள் நினச்சி பாருங்களேன். இப்போ நம்ம முகத்தை முன்னாடியே, இப்போ உங்கள் முகத்தை முன்னாடி சர் இப்படி இப்படி போனால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்படி போனால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி திடீர்னு வந்துட்டே இருக்காங்க. இன்னைக்கு 24 மணி நேரத்தில் இதுதான் வேலையாகும். அவங்களுக்கு அசைன் பண்ணிட்டு இருக்காங்க. யார்? சீனானுடைய அந்த போர் வீரர்களுக்கு பைலட்டுக்கு இங்கே பாருப்பா, நீ என்ன பண்ணவே தெரியாது, தைவானை சும்மா தொந்தரவு கொடுத்துட்டே இரு, அவங்க நம்ம வழிக்கு வருவாங்கன்றாங்க. இவங்க சீனா நினச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி தொந்தரவு பண்ணாவே இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளை விட்டுருவாங்க, நம்ம போய் சீனா கிட்ட சேர்ந்துக்கலான்ற ஒரு சொல்லிடுவாங்கன்ற அடிப்படையில் இவங்க மிரட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க பாவம் குய்யோ முய்யோன்னு இருக்கிறாங்க. அப்புறம் இன்றைக்கி அமெரிக்கா இன்றைக்கி எந்த தகவலும் சொல்லலை. சரி பயப்படாதப்பா, நான் அதை அங்கே கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துடுறேன், இந்த ஒரு சின்ன விஷயந்தான், ஒரு 2 வாரத்தில் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு இப்போ சொல்லுவாங்க அமெரிக்கா தரப்பில். அது 2 வாரத்துக்கு முடிகிற மாதிரி தெரில. அவங்க ஈரான் சொல்லிட்டாங்க, நாங்கள் போகிறோம், இன்னும் 1 வருஷம்னா கூட போகிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ரஷ்யா தாக்கல் நடத்தும் போது உக்ரைன் மீது ஏதோ ஒரு மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு தான் புட்டின் நினச்சிட்டு உள்ளே போனார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த நாடுகள்லாம், ஐரோப்பா நாடுகள், அமெரிக்காலாம் சேர்ந்து வருஷ கணக்காக இழுத்து விட்டாங்க. இப்போ ஏகப்பட்ட லாஸ் அந்த பக்கம். அது எல்லாத்துக்குமே லாஸ், ஐரோப்பாவுக்கு லாஸ், அவங்களுக்கு லாஸு. அதுதான் கர்மா யாரை விட்டுச்சு. அதே மாதிரி தான் இப்போ ட்ரம்ப் தரப்புலையும் ஏதோ சும்மா போய் 2 வாரம் அடிச்சுட்டு வெற்றி மாபெரும் வெற்றி ரிஜிம் சேஞ்சுன்னு செலிப்ரேட் பண்ணலான்னு இருந்தாங்க. அது போகும் போல். அவங்க நாங்கள்லாம் வருஷ கணக்காக இழுப்போம், அதெல்லாம் அவங்க கெஞ்சினா கூட நாங்களாம் விட மாட்டோம், முழுமையாக அடிக்காமல் விட மாட்டோன்ற மாதிரி அவங்க தரப்பு சொல்கிறாங்க. அதனால் இவர் எங்கே வரப்போகிறாரு, இப்போ தைவான் எங்கே காப்பாற்ற போகிறாரு. ஆனால் தைவான் ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு தைரியமாக சொல்கிறேன், நீங்கள் சீனாவுக்கெல்லாம் பயப்படாதீங்க. சீனாலாம் அவ்வளோ சீக்கிரம் உங்களெல்லாம் பிடிக்கிற அளவுக்குலாம் பெருசாலாம் இதெல்லாம் கிடையாது. அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க. அந்த சிஜிபிங்கோட பேரன் வருவான் பாருங்கள், அப்போ மட்டும் நீங்கள் உஷாராருங்க. அப்போ தான் தைவானை கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் இதே மாதிரி தான் மிரட்டுவாங்க. நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் போக போக நீங்கள் சகஜமாயிடும் உங்களுக்கு. ஆனால் ஏன்ப்பா நீ வேறு போப்பா அந்த பக்கம் தள்ளின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடும். அது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 வடகொரியா. இந்த வீடியோ பதியும் பாருங்கள்.
அடுத்தடுத்து ஒரு 20-30 ராக்கெட்டு சும்மா ஏவி பயங்கரமான பயிற்சிகள், ஒரு மிரட்டல் கொடுக்கறமான ஒரு பயிற்சிகள். இது எல்லாமே தென்கொரியாவுக்கும் ஜப்பானுக்கும் விடப்படுகிற எச்சரிக்கைகள். என்னலே அங்கே சத்தம்? எத்தனை நாள் அமெரிக்கா இருந்ததுனால ரொம்ப ஓவராக ஆட்டம் போட்டீங்க. யார்? தென்கொரியாவை பார்த்து. சத்தம் ஓவராக இருந்தது. இப்போ சத்தம் போட, இப்போ சத்தம் போட்டு எங்களை மிரட்டு பார்க்கலாம். உங்கள் உளவுத்துறையை கூப்பிடு, எங்களை அப்படி எழுதுனேன் இப்படி எழுதுனேன். அதுவும் என்னது ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கட்டுக்கதையாக விட்டுட்டு இருந்தாங்களே, இந்த சிஜிபி அவங்களோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க அவ்வளோதான் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. வடகொரியா வாழ்க்கையில் ஒரு பொண்ணு வந்து அதிபராக இருந்ததில்லை, அதுக்காக அந்த பொண்ணை கூட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி ஆனா மாற்றிட்டாரு. அடடடடட திரும்புற திசையெல்லாம் உடனே நம்ம ஊடகம் ஃப்ளாஷ் நியூஸாக போட்டு தள்ளி பக்கத்து வீட்டு பாட்டி கூட கண்ணே யாரு கண்ணே அப்படின்னு கேட்குற மாதிரி பண்ணி விட்டாங்க. நம்ம அப்பயே நக்கலாக தான் நினச்சோம், எப்பா கதையை விடுறது போதும்னு நினச்சோம். நம்ம இன்னைக்கு என்ன நடந்தது? அந்த நியூஸ் எவ்வளோ போலின்னு தெரிஞ்சுது, எவ்வளோ ஃபேக்குன்னு தெரிஞ்சுது. அந்த மாதிரி இதெல்லாம் யார் திட்டமிட்டு கிளப்புறதுன்னா அது பக்கம் தென்கொரியா தான் இதே வேலையாக வச்சுருந்தாங்க. இப்போ தலைவன் கிம் ஜாங் வந்து கேட்குறாரு, என்ன சத்தம் கொஞ்சம் இப்போ ஏதாவது தட்டி விட பார்க்கலாம்னு இப்போ ஜப்பானையும் சேர்த்து மிரட்டுறாங்க. அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் அமெரிக்கா போய் ஈரானுக்கிட்ட மாட்டினதும் மாட்டுச்சு, இந்த பக்கம் எல்லாத்துக்கும் தைரியம் வந்துருச்சு. சீனா வந்து தைவானை மிரட்டுறது, அப்புறம் வந்து வடகொரியா போயிட்டு தென்கொரியாவும் ஜப்பானையும் ஒரே அடியாக மிரட்டுறது அப்படின்னு நினச்சோம்னா, இந்த பயிற்சிகள் இதெல்லாம் எதற்காக அப்படின்னா, தலைவன் வந்து அடுத்தது எலெக்ஷன் தேர்தல், இப்போ தேர்தல் நிற்க போகிறாங்க. அவரும் வந்து அன்பான வாக்காளர் பெருமக்களே, உங்களது பொன்னான வாக்குகளை இந்த கிம்ஜாங் அண்ணுக்கு முத்திரை பதிப்பீர்களுக்காக, உங்களுக்காக வேலை செய்ய, உங்களுக்காக அடிமையாக இருக்க, நீங்கள் ஃபோன் பண்ணால் போதும் ஓடோடி வந்து உங்கள் காலடியில் கிடக்க எனக்கு ஒரு அரிய வாய்ப்பை கொடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் யார் காலடியில் இருக்கிறதுன்னு தெரியும். அந்த மாதிரி அவர் கேட்குவார் அப்படின்னு நினச்சேன்னா கேட்கலாம் மாட்டார். லாஸ்ட் டைமே அவர் எலெக்ஷனில் நின்றாருங்க. எலெக்ஷனில் நின்று எவ்வளோ திரும்ப ஓட்டு வாங்கினாரு? 99.99%. யாரோ 2 பேர் ஓட்டு போடும்போது கண்ணு தெரியாமல் பாட்டி ஏதாவது தெரியாமல் குத்திட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் இந்த தடவை மறுபடியும் தலைவன் கிம் ஜாங் அண்ணுக்கு எலெக்ஷன் நடக்குது. இந்த எலெக்ஷன் கூட தப்பாக நினைச்சிடக்கூடாது யாருமே. ஏன்னா இப்போ ஐநாவோ இல்லை அமெரிக்காவோ ஜனநாயகம் இல்லை என்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வந்துவிடக்கூடாது. அதனால ஜனநாயக முறைப்படி தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இவரே சொல்லிடுவார், யாராவது ஒருத்தரை பார்த்து ஏய் நீ எனக்கு எதிராக நின்றுக்கோ அப்படின்னு சொல்லுவார். ஆமாம் ஐயா நானாங்க ஐயா நில்லுப்பா சும்மா போ எனக்கு எதிராக போ வேட்புமனு தாக்கல் பண்ணு அவன் தாக்கல் பண்ணிடுவார் அவர். அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் நடக்கும், பார்க்கலாம். இப்போ அடுத்த எலெக்ஷன் என்ன நடக்க போகுது, அந்த வாக்காளர் பெருமக்கள் யாருக்கு மிகப்பெரிய வாக்கை அளிக்கிறார்கள் என்ற அந்த பொன்னான வாக்குகளையும், உங்கள் பொன்னான வாக்குகளை யாருக்கு அளிக்கிறீர்கள் என்று பார்க்குறாங்க. சரி, அடுத்தது இன்னொரு பிட்டை வந்து இந்த ஊடகங்களில் ஃபேக் நியூஸாக பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதாவது சீனா வந்து நேரடியாக ட்ரோனு கொடுக்க முடியாமல் இங்கே வந்து பாகிஸ்தானுக்கு எல்லையில் வந்து அப்புறம் பலுச்சிஸ்தான் எல்லை பகுதியில் வந்து அதுக்கப்புறம் ட்ரோன் வந்து கொடுத்துட்ருக்காங்களாம். யாருக்கு? ஈரானுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கு நார்மலாகவே சீனா ட்ரோன் அவ்வளோ சீக்கிரம் ஈரான் வாங்க மாட்டாங்க. அவங்களே ஈரானுக்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க. சீனா வந்து பெருசாலாம் அதிகபட்சம் அனுப்பிச்சாங்கன்னா அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி இருக்குல்ல, அங்கேயெல்லாம் விழுந்து போயிடும். சும்மா அந்த பக்கம் வந்து வேகமாக ஃபேனை திருப்பி விட்டாவே போதும், அது நேராக கடலில் விழுந்து போயிடும். அதனால் அவ்வளோ சீக்கிரம் ஈரான் வாங்க மாட்டாங்க. இல்லைன்னா எல்லாம் விஷயம் தெரிஞ்சுப்பாங்க. சும்மா ஹெலிகாப்டர்னால சுத்த விட்டாவே போதும், அது திரும்பி ஈரானுக்கே போய் அடிக்க ஆரம்பிச்சிடும். இல்லைனா எங்கே அனுப்புனாங்களோ கிட்டத்தட்ட சீனாவுக்கே போய் சேர்ந்துடும். அதனால் வாங்க மாட்டாங்க. இருந்தாலும் இந்த மாதிரியான ஃபேக் செய்திகளை தொடர்ந்து பரப்பிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாமே இன்றைக்கி இன்னொரு செய்தி கூட சொல்கிறாங்க, ஈரான் தரப்பில் எங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சுட்டு தாங்கிறாங்க, சீனாவும் அவங்க ரஷ்யாவும் பெரிய அளவுக்கு உதவிகள் செஞ்சுட்டு தாங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா தொடர்ந்து திருப்பி ட்ரம்ப் அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்டேக்கிறாங்க, இந்த மாதிரி ரஷ்யா உதவி செய்கிறாங்க. நேற்று கூட ஜெலன்ஸ்கி வந்து இது மாதிரிலாம் சொல்கிறாருன்னா, ஏங்க நாங்கள் இன்றைக்கி உக்ரைனுக்கு எப்படிங்க உதவி பண்ணோமா இல்லையா? அந்த மாதிரி அவங்க உதவி பண்ண தாங்க செய்வாங்க. அதையெல்லாம் மீறி நம்ம கடந்து தான் போகணும் அப்படின்னு லைட்டாக சிம்பாலிக்காக சொல்கிறார் அவர். அதை நம்ம புரிந்துக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை தாண்டி நேற்று வந்து ஃப்ரான்ஸுக்கிட்ட போய் குசுன்னு பேசிட்டு வந்தார்ல, நேற்று தான் ஜெலன்ஸ்கி போயிட்டு ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களை பார்த்துட்டு வந்தார் இல்லையா? அவங்க 2 பேர் சேர்ந்து என்ன முடிவு எடுத்துருக்கிறாங்கன்னா, அதாவது இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் ஐரோப்பாவை இன்க்ளூட் பண்ணலையா இன்ன வரைக்கும் அமெரிக்கா. எனக்கு தெரியாது, என் தலைவனையாவது இன்க்ளூட் பண்ணுங்கன்றாங்க. யார்? ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரனையாவது இன்க்ளூட் பண்ணணும், இதுதான் எங்களோட இறுதி முடிவுன்ட்டாங்க. ஏன்னா ப்ரெஷர் கொடுக்கணும், ரஷ்யாவுக்கு ப்ரெஷர் கொடுத்து அவங்க இடத்த விட்டு ஓட வைக்கணும், அதுதான் எங்களுக்கு ஒரே குறி. இப்போ கூட ரஷ்யாவுக்கு பொண்ணான வாய்ப்பு இருக்குது,
அவங்க இடத்தையெல்லாம் விட்டுட்டு போயிட்டு அந்த பக்கம் அந்த ஏரியாவில் நின்று ஐயா ஜெலன்ஸ்கின்னு தெரியாமல் பண்ணிட்டுன்னு ஒரு மன்னிப்பு கேட்டார்னா நாங்கள் விட தயாராக இருக்கிறோம், என் தலைவன் இறங்கிட்டார் களத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து பேச்சுவார்த்தைக்கு யார் இறக்குறாங்க, மேக்ரன் அவர்கள் இறங்குறாங்க. பாட்டியும் கூட சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாரா, இவர் மட்டும் தனியாக போகிறாரான்னு தெரியல. இல்லை ஒருவேளை அமெரிக்கான பேச்சுவார்த்தை விளங்குறன்ட்டார். அவர் தான் ஜெலன்ஸ்கிக்கு உதவி செய்கிற கடைசி பர்சன் நான் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. இல்லை எனக்கு உதவி பண்ணுற கடைசி பர்சன் ஜெலன்ஸ்கியாக இருக்குமான்னு 2 ஆங்கிளில் சொன்னார். அதை யார் யார் புரிஞ்சவங்க பிஸ்தான்ற மாதிரி நினைக்கிறேன் நான். சரி, இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம்னா இப்போ F-35 போர் விமானம் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு 40 மிசைல்ஸ் மேலே ஏறினாங்களாம் ஈரான் ரஷ்யா தரப்பில். எல்லாமே பிரித்து மேய்ஞ்சி சுட்டு தள்ளிட்டாங்களாம். ரிசல்ட் அவ்வளோ ரிசல்ட்டான் அப்படி கிடைக்குதான். யார் உக்ரைனுக்குள்ளார அப்படி கிடைக்குதான். அந்த உதிரி பாகங்கள் விழுறதுல தான் ஒருத்தர் 2 பேர் சும்மா காயமடைகிறது, இறந்து போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போலாம் நல்லாவே ரிசல்ட் கிடைக்குதான். அதாவது ஒன்றும் வெஸ்டர்ன் நாடுகள் கொடுக்கலனா கூட ஓரளவுக்கு நாங்கள் கிட்ட சமாளிக்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஒரு யுத்தம் என்பது ஒரு நாட்டை எப்படி சீர்குலைக்கும். ஆரம்ப கட்டத்தில் எங்கள் நாட்டின் மீது போர் தொடுத்து அப்பாவி மக்களை கொன்று குவித்த ரஷ்யா வந்து என்னம்மா நிகழ்த்தினாங்கன்ற வலியும் வேதனையும் தினந்தோறும் எனக்கு படுத்தினா எனக்கு அப்படி இருக்கும். எனக்கு அந்த வேதனை, அந்த துன்பம், அந்த துயரம் இந்த அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய என் சகோதரர்கள் படக்கூடாது. என் சகோதரர்கள் ஒரு நாளும் வேதனைப்படக்கூடாது, துன்பப்படக்கூடாது, துயரப்படக்கூடாது என்ற ஒற்றை காரணத்திற்காக உடனடியாக என்னோட டெக்னீஷியன் வந்து அனுப்புகிறேன். நான் இதெல்லாம் எதற்காக, யான் பெற்ற துன்பம் இந்த உலகத்தில் யாருமே கஷ்டப்படக்கூடாது, அத்தனை பேர்த்துக்கு உதவி செஞ்சு ஆகுன்றமால பயங்கர வெறித்தனமாக ஒரு பேட்டியில் பேசி அவர் பேட்டி அடுத்த வரையும் கண்ணு தண்ணி விட்டார். ஐயோ எனக்கு நீ பேசுகிறத பார்த்தா கஷ்டமாக இருக்குது ஜெலன்ஸ்கி, கொஞ்சம் பார்த்து சூதானமாக பேசுப்பா, இவ்வளோ வருத்தப்பட்டு பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல. கடைசியில் 2 பேருமே ஒரு பக்கம் கண்ணு தண்ணி விட்டுட்டு இப்போ வந்து அரபு நாடுகளுக்கு வந்து காலடி வைக்கிறேன், கண்டிப்பாக நான் போய் காப்பாற்ற தான் போகிறேன்றப்ப சொல்கிறாங்க. ஈரான் வேற நீ தெரிந்தோ தெரியாமலோ உள்ளே வந்துட்டேன், கண்டிப்பாக உங்களையும் நான் லிஸ்ட்டுக்குள்ளே சேர்த்துறேன்னு சொல்ல. அவங்க நீங்கள் சரியான ஆள் தான் நீ எங்கள் மேலே கை வச்சு பாருங்க, அவங்க ஈரான வம்புகளுக்கு. அதனால் அந்த ஒரு பக்கமும் சைடில் போயிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நேற்றும் வந்து உக்ரைனுக்குள்ளே தாக்கல் தொடர்ந்து தான் என்றால் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது பெரிய அளவுக்கு. அதை நாங்கள் தடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். வெற்றி மாபெரும் வெற்றி அப்படின்னு உக்ரைன் தரப்பில் கிளைம் பண்ணி தாங்கிறாங்க. இந்த வின்டர் சீசனில், இந்த ஸ்ப்ரிங் சீசனில் ரஷ்யா வந்து உக்ரைனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குன்னு நினைச்சாங்களாம். ஆனால் உக்ரைன் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்களாம். கிட்டத்தட்ட 10 to 12 கிலோமீட்டர் அப்படியே கொடைஞ்சு உள்ளே போயிட்டாங்களாம். இப்போ இனிதான் ரஷ்யாவுக்கு இருக்கிறது ஆட்டம், எந்த அளவுக்கு முன்னேறாங்கன்னு மட்டும் பாருங்கன்னு இருக்காங்க. வீரர்களே ரொம்ப கொடைஞ்சி மாஸ்கோ வரைக்கும் போயிடாதீங்க, கொஞ்சம் அண்ணாந்து பாருங்கள், சைட்லையும் பாருங்கள். நீங்கள் பாட்டு உடஞ்சி போகிறோன்னு கடைசியில் போய் புட்டினோட ரூமையே எட்டி பார்த்துடாதீங்க, கடைசியில் மாட்டிக்க போகிறீங்க. அதனால் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போங்க. ஏன்னா ஜெலன்ஸ்கி சொன்ன தகவல் அதுதாங்க ஐயா. அது இல்லாமல் ஜெலன்ஸ்கி வந்து ஒரு முடிவோடு தாங்கிறாரு. எப்போ இந்த பொருளாதார தடைகள்லாம் நீக்கி நீங்கள் வந்து ஆயில் ஏற்றுமதியின் முடிவு பண்ணீங்களோ நாங்கள் விட்டுருவோமா அப்படின்ட்டு இன்றைக்கி மட்டும் 2 எண்ணெய் கிணறுகள் அடிச்சிட்டாங்க. 2 எண்ணெய் கிணறுகள் ரஷ்யாவுடைய மிக முக்கிய ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு பகுதியில் அடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் எண்ணெய் கிணறுகளால் 1 ட்ரில்லியன் ரூபிள்ஸ், அதாவது 11.11 பில்லியன் இழந்திருக்காங்க. எங்களோட அனுமதி இல்லாமல் அவங்களால இனி ஏற்றுமதியே பண்ண முடியாது, அமெரிக்கா இந்த விஷயத்தில் தடுத்தா கூட நாங்கள் அடிக்கணுன்றாங்க. இதில் ஒரு குறிப்பு சொல்ல விரும்புகிறேன் நான். இந்த எண்ணெய் கிணறுகளையும் இந்த எண்ணெய் கப்பல்களையும் எப்போ தாக்கல் நடத்தினாங்கன்னா போயிட்டாங்க, பேரங்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த தாக்கல் நிகழ்த்த ஆரம்பிக்கிறாங்க உக்ரைன். அப்போங்க ஐரோப்பாவுடைய மனநிலை என்ன அப்படின்னா, எப்பாடுபட்டாவது இந்த யுத்தத்தை நிறுத்திடக்கூடாது, ஜெலன்ஸ்கி கண்டினியூ பண்ணணும், ரஷ்யாவுக்கு வந்து பலன் அடைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எண்ணம் போல தான் வாழ்வு. ஐரோப்பாவுக்கு இன்னும் வருகின்ற நாட்களில் ரொம்ப கடினமான காலங்கள் இருக்குமோ அப்படின்னா இந்தியா கிட்ட இன்னைக்கு வந்திருக்காங்க, ஜெய்சங்கர் அவர்கள்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு நான் கையெழுத்து போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. மாபெரும் அச்சீவ்மெண்ட் ஏற்கனவே பண்ணிட்டு போயிட்டாங்க, அதுக்கான ப்ரொசீஜர்லாம் அந்த பக்கம் நடந்துட்டு இருக்குன்னு நான் கூடுதலாக அதையும் சொல்கிறேன். நான் மால்டோவானுடைய பிரசிடென்ட் மியா ஷாண்ட் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யா நடத்திய தாக்குதலில் எங்கள் எல்லை பகுதியில் நடத்தப்பட்டதுனால அந்த ஆறில் வந்து ஒரு சில கெமிக்கல்லாம் கலந்துருக்கான். இந்த கெமிக்கல் அது இல்லாமல் பவர் பிளான்ட், எங்களுக்கு வரக்கூடிய முக்கிய பவர் பிளான்ட்டு உக்ரைன்லேருந்து நான் கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தோம், அதையும் அடிச்சிட்டிங்க. அதனால் வந்து என்விரான்மெண்ட் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டுருக்காங்களாம். இந்த மாதிரி என்விரான்மெண்ட் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுதுன்ற மாதிரிலாம் கூப்பிட்டுருக்காங்களாம். அப்போ உக்ரைன் வந்து தொடர்ந்து எண்ணெய் கிணறுகள் அடிக்கிறதுலாம் என்விரான்மெண்ட் இல்லையா அப்படின்ற இன்னொரு கேள்வி வரும். ரஷ்யா அந்த பக்கம் அடிக்கிறது என்விரான்மெண்ட் இல்லையான்ற இன்னொரு கேள்வி வரும். பார்க்கலாம், மியா ஷாண்ட் அவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்கிறதா, நியாயம் கிடைக்கிறதான்னு தெரியல. ஒரு அடுத்த கட்ட பொருளாதார தடைகளை உக்ரைன் வந்து போட்டாங்க. கிட்டத்தட்ட 130 ரஷ்யான் மக்களுக்கு ஐரோப்பாவுக்குள்ளே போகிறதுக்கு தடை வச்சுட்டாங்க. அது என்னப்பா அது, இவர் என்ன ஐரோப்பாவின் தலைவரா, இவர் எப்படிப்பா ஐரோப்பாவுக்கு போகிறத தடுக்க முடியும்னா, இவர் இப்போ ஐரோப்பாவின் ரட்சகர்.
இவர் லிஸ்ட்டு கொடுத்தாங்க, ஐரோப்பா கிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்க தடுத்துருவாங்க. அதனால இப்போ உக்ரைன் என்ன சொல்றாங்கன்னா, அந்த 130 ஆட்களை வந்து ஐரோப்பாவுக்குள்ள வருவதற்கு தடை விதிச்சு ஒன்று போட்டிருக்காங்க. அது இல்லாமல் அவங்க சொந்தக்காரங்க, பேரங்க, பாட்டி, 1 விட்ட சித்தப்பா, 3 விட்ட 4ஆங்கால சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 300 ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க மீது பொருளாதார தடையை போட்டு அவங்களும் ஐரோப்பாவுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு தூக்கி லிஸ்ட்டை கொடுத்தாரு. இனி ஐரோப்பா நாடுகள்லாம் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட பேசும் ஜெலன்ஸ்கி ஐரோப்பா தலைவர் ஆகிட்டாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இருக்கிற நிகழ்வுகள்லாம் அதுதான் தோணுது எனக்கு. அடுத்து வந்து ஹங்கேரி விவகாரத்தை பார்க்கலாம். நம்ம ஹங்கேரி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னால் பணம் எதுவுமே கொடுக்க முடியாது அந்த ட்ரூசா பைப்லைன் தாக்கல் நடத்தினதுக்கு. நீங்கள் என்ன டிசிஷன் எடுத்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி சொல்கிறாங்க. தொடர்ந்து ஹங்கேரியினுடைய தேர்தல் களத்தில் இது மாதிரிலாம் பார்க்க முடியுது. புடினும் அவரும் வேறு ஆள் இல்லை, எல்லாம் ஒன்றே தான்ற மாதிரி தேர்தல் களம் வந்து மிக தீவிரமாக போய் கொண்டிருக்கிறது என்பது கூடுதல் தகவல். இந்த பதிவு பாருங்கள். அதாவது எரிசக்தி வளங்களை வாங்கும் வாய்ப்பை மீண்டும் பெற வேண்டும் என பெல்ஜியம் பிரதமர் பார்ட்டி வெவர் ஐரோப்பா நாடு தலைவர்களுக்கு அழைப்பு எடுத்துக்கிறாராம். நிறைய பேர் வந்து அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்களாம், தலைவரே எப்படியோ நம்ம ஐரோப்பா கிட்ட பழையபடி போயிட மாட்டோமா, போய் இந்த பழையபடி நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட முடியாதா, நம்ம மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்துட முடியாதா, அப்போ எப்படி வாழ்ந்தாங்க ரஷ்யா உக்ரைன் வாருக்கு முன்னாடி ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னா 800 ரூபாய் கையில் நிற்கும். ஆனால் இன்னைக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சா 1200 ரூபாய் செலவாகுது. எல்லாம் இவங்க விடுற வேற வசனத்தில் நம்ம மக்கள் பாதிக்கப்படுறாங்க. என்னைக்கு நம்ம தலைவர்கள் உணர்வாங்கன்னு தெரியலையே, என்னால் சொல்ல முடியலையேன்னு இவர்கிட்ட வருத்தப்படுறாங்களாம். அதனால் பெல்ஜியத்தினுடைய தலைவர் வந்து எல்லாருமே இதே மனவேல தான் இருக்காங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ டயலாக் வேற மாதிரி இருக்கு. கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் கிளம்பிட்டாரு. அவ்வளோதான், போய் ஜெலன்ஸ்கி போய் சந்திக்கிறேன், மனசை விட்டுறாத ஜெலன்ஸ்கி, உனக்காக தான் நான் வரேன், அங்கே கூட எனக்கு ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதி கூட எனக்கு முக்கியம் கிடையாது, அது அமெரிக்காவோட யுத்தம் அவங்க பார்த்துக்கிறாங்க, எங்களுக்கு ஜெலன்ஸ்கி தான் முக்கியம், எங்களுக்கு உக்ரைன் தான் முக்கியம் என்று அங்கிருந்து படையை கிளப்பியிருக்கிறார். ஜெர்மனுடைய போரிஸ் பிஸ்டோரியஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதெல்லாம் எங்களுக்கு அவளையே கிடையாது, அது அமெரிக்கா வச்சு அவங்களாச்சு, எங்களுக்கு வந்து எங்கள் ஜெலன்ஸ்கி தான் முக்கியம், எங்களுக்கு உக்ரைன் தான் முக்கியன்றாங்க. இதெல்லாம் எனக்கு நல்லா இருக்குது பார்க்கும்போது. அந்த ஆள் திடீர்னு ஏதாவது ஒரு முடிவு எடுப்பார். யார்? ட்ரம்ப் தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஆள் உலகத்துக்கே தலைவராக வந்ததுக்கு பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் உலகத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறார்ல. 8 போரை நிறுத்தின இந்த தலைவருக்கு கடைசியில் 9வது போரில் வந்து உட்கார வச்சாங்க பாரு, ஒரு சேரை போட்டு, தலைவா நீங்கள் பொறுமையாக உட்காரந்து யுத்தத்துக்கு அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்துக்கு நீங்கள் இங்கே இருன்னு உட்கார வச்சாங்க பாரு. இதுதான் இப்போ பெரிய அளவுக்கு ஒரு டெஸ்ட்டு. அதனால் பார்க்கலாம் என்ன நடக்க போதோ தெரியல. அடுத்து ஜெர்மனி வந்து டோட்டலாகவே எங்களுக்கு தலைவன் ஜெலன்ஸ்கி தான் முக்கியன்றாங்க. இனி வருகின்ற காலங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக நேட்டோ நாடுகள் இருந்து அமெரிக்கா வெளியேற போகிறாங்க. யாராக இருந்தாலுமே அந்த யோசனை வரும். ஏன்னா ஐரோப்பாவை கட்டி காத்து இது இவ்வளோ உதவி செய்கிறோம் பண்ணுறோம், கடைசியில் நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது சும்மா என்னன்னு கூட எட்டி கேட்கல அப்படின்னும்போது, இப்போ நண்பர்களுக்குள்ளேயே என்ன இருக்குன்னா, அது அமெரிக்கா பலன் அடையலை, அது வேறு விஷயம். இப்போ ட்ரம்ப் மனசுக்குள்ளே 1000 விஷயம் ஓடும். இப்போ நைட் அவர் போய் காஃபி குடிக்கும்போது அவங்க ஒய்ஃபே கேட்பாங்க, பார்த்தீங்களா நான் அப்பயே சொன்னேன் கேட்டிங்களா, ஒரே ஒரு சொந்தக்காரங்க வந்து எட்டி பார்த்தாங்களா அப்படின்வாங்க. யார்? ட்ரம்ப் போய் இப்போ ட்ரம்ப் கிட்ட கேட்பாங்க, ஒரே ஒரு சொந்தக்காரங்க உங்கள் தம்பின்னு சுற்றிட்டு இருந்தியே பார்த்தியா, வந்தாங்களான்ற உடனே அப்பான்னு ஓடி வந்தாங்களே, அப்படி ஆசையாக கூப்பிட்டாங்களே, இன்னைக்கு பார்த்தியா திரும்பி பார்த்தாங்களான்னு. இதுக்கெல்லாம் ஐரோப்பா நாடுகள் பதில் சொன்னோம். பார்க்கலாம். கண்டிப்பாக நேட்டோ நாடுகள் வெளியே ஏதோ ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அங்கே அந்த சந்தர்ப்பத்தை வந்து அங்கே ரஷ்யா பயன்படுத்துதா, இல்லை ஒட்டுமொத்த டீமுமே போயிட்டு நான் ரஷ்யா கிட்ட சேர்ந்துக்கிறேன்னு சேர்றாங்களா அப்படின்றது வருகின்ற காலங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்பதும் இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் வந்து நம்ம இந்தியாவுக்கு நான் ஒரு விவகாரத்தை சொல்லியிருந்தேன். ஃபெர்டிலைசர் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பற போகுதுங்கன்னாங்க. இன்றைக்கி ஜெர்மனி கூட அதான் சொன்னாங்க, ஃபெர்டிலைசர் பெருசாக பாதிக்கப்படும் உரலான்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். ஐ திங்க் ரவிக்குமார் சோமு சேனலில் வந்து நிறைய பேசியிருந்தோம். மொராக்கோ கிட்டேருந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாங்களாம். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சு ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இறங்க போதான் ஃபெர்டிலைசர். இந்தியா வந்து மொராக்கோ டு பெலாரஸ் போக வேண்டியது, இங்கே திசை திருப்பி வாப்பா கண்ணா கொஞ்சம் வாப்பா நம்மளுக்கு கொஞ்சம் கொடுப்பான்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்களாம். பார்க்கலாம் நம்ம எந்த அளவுக்கு நமக்கு வருதுன்னு பார்க்கலாம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சேனல். நன்றி, வணக்கம்.